அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம், வீதிகளில் சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிப்பு. அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்தல் வெளியான மகிழ்ச்சி தகவல். மட்டக்களப்பில் கரிநாள் பேரணியை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். கோடரியால் தாக்கப்பட்டதில் சிறுமி உயிரிழப்பு. பிரபல உணவக கட்டடம் ஒன்றில் தீ விபத்து, 2 மருத்துவமனையில். கோபே செயலியூடாக 46,635 சாரதிகள் அபராதம். பொலித்தீன் பைகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தால் கொட்டும் பணலாபம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் சமாதான புறாக்கள் பறக்க விடப்பட்டது. ஏர்பஸ் ரகசியங்களை அம்பலப்படுத்திய ராஜீவுவின் மரணம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி வடக்கு கிழக்கில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசியம் சார் அரசியல் கட்சிகள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், தமிழ் தேசியவாதிகள், இளைஞர் யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த போராட்டத்தில் சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் வீதிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த போராட்டத்தின் ஊடக அறிக்கையை போராட்டக்காரர்கள் வெளியிட்டுள்ளனர். அவை பின்வருமாறாக அமைந்துள்ளது. இன்று 2026 பிப்ரவரி 4 தமிழ் மாணவர்களும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் தமிழ் சமூக அமைப்புகளும் தமிழ் மக்களுமாக ஒன்றிணைந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என பிரகடனப்படுத்தி பேரெழுச்சியாக இன்று தாயகத்தின் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பிலும் ஒன்றாக இணைந்துள்ளனர். ஈழத்தமிழர்களாகிய நாம் தாயக தேசியம், தன்னாட்சி உரிமைக்காக உரித்துடைய ஒரே தேசிய இனம் என்பதை உலகுக்கு மீண்டும் பிரகடனப்படுத்துகின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடு, பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றின் ஊடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரே தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இன்று பேரெழுச்சியாக நாம் திரண்டுள்ளோம். இலங்கை வரலாற்றில் தமிழர்களும் சிங்களவர்களும் தம்மை தாமே ஆளும் சுயாதீன ராஜ்ஜியங்களை கொண்டிருந்தனர். காலனித்துவ ஆட்சியாளர்களான போர்த்துகீசர், ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானியர்கள் தங்களுடைய சுமார் 300 வருட ஆரம்ப ஆட்சி காலத்தில் சிங்கள ராஜ்ஜியங்களையும் தமிழ் ராஜ்ஜியங்களையும் தனித்தனியாக நிர்வகித்து வந்தனர். 1833 ஆண்டு ஹோல்ப்ரூக் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் தம்முடைய நிர்வாக நடைமுறையை இலகுபடுத்துவதற்காக சிங்கள ராஜ்ஜியங்களும் தமிழ் ராஜ்ஜியங்களும் பிரித்தானியர்களால் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த 36 மணி நேரத்தில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட பொதுவான வானிலை முன்னறிவிப்பின்படி ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பிற பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இதற்கிடையில் மேற்கு, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றது.
நாடளாவிய ரீதியிலுள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 2 வகையான ஆட்சேர்ப்பு முறைகளின் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவதாக ஆசிரியர் சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு 2026 2/5 காலை 9 மணி வரை 19ஆம் திகதி இரவு 9 மணி வரையும் விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக திறந்த வகையிலான பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2026 2/20ஆம் திகதி முதல் காலை 9 மணி முதல் 2026 3/5ஆம் திகதி இரவு 9 மணி வரை விண்ணப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களத்தின் www.donits.lk என்ற இணையதளத்தினூடாக விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இணையதளத்தில் உள்ள அவர் சர்வீஸ் பிரிவின் கீழ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெக்யூர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் e.b.exams ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். விண்ணப்பங்களை இணையவழி முறைமையூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை இன்று முன்னெடுக்கப்பட்ட கரிநாள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை கோட்டமுனி பாலத்தில் வைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே முறுகல் ஏற்பட்ட நிலையில் அங்கு வீதியில் அமர்ந்திருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் காணாமல் போன உறவுகள் சங்கம் பொது அமைப்புகள் கரிநாள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதனை அடுத்து மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காணாமல் போன உறவுகள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள், தமிழர்களின் கரிநாள், தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரி எனும் தொனிப்பொருளில் காணாமல் போன உறவுகளுக்கு நீதி வேண்டும், வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் எமது மண் எமக்கு வேண்டும் போன்ற அரசுக்கு எதிரான ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக காந்தி பூங்காவை நோக்கி சென்றனர். இதனை அடுத்து மட்டக்களப்பு நகர் பகுதியில் உள்ள முக்கிய சந்திகளில் காவல்துறையினர் மற்றும் கலகம் அடக்கும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கோட்டமுனை பாலத்தில் வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை காந்தி பூங்காவிற்கு செல்ல முடியாது, அங்கு 78வது சுதந்திர தின நிகழ்வு ஒன்று இடம்பெற்று வருகின்றது. எனவே அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அங்கு செல்ல முடியாது, நீங்கள் பிரதான பேருந்து தரிப்பு நிலையம் சென்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினர் தெரிவித்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். இதனை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, இந்த வீதியால் சென்று காந்தி பூங்கா முன்னால் உள்ள மணிக்கூட்டு கோபுரம் சென்று அங்கிருந்து பிரதான வீதியை பகுதிக்கு செல்ல விடுமாறு, அங்கிருந்து பிரதான பேருந்து நிலையத்திற்கும் செல்ல விடுமாறு காவல்துறையினரின் தடுப்பை மீறி செல்ல முற்பட்டதை அடுத்து காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டது. பின்னர் கலகமடக்கும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் அங்கு வீதியில் அமர்ந்திருந்து பகல் 12 மணி வரையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை மாவட்டம் தம்பால பகுதியில் 17 வயது சிறுமி ஒருவர் கோடாரியால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக புலஸ்திகம போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 17ஆம் திகதி மேலதிக வகுப்புக்கு சென்றுவிட்டு குறித்த சிறுமி வீடு திரும்பிய போது பக்கத்து வீட்டை சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவர் சிறுமியின் தலையில் கோடாரியால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார். பலத்த காயமடைந்த சிறுமி பொலனறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தம்பால பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பொலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பதுளை நகரில் உள்ள பிரபல உணவக கட்டடம் ஒன்றில் இன்று காலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் உணவக கட்டடம் தீக்கிரையாகியுள்ளது. பதுளை மாநகர தீயணைப்பு படையினரின் கடும் முயற்சியினால்
தீப்பற்றல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போதிலும் உணவகத்தில் இருந்த உணவு பண்டங்கள், உணவகத்தின் அத்தியாவசிய பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. உணவகத்திலிருந்து வெளியேற முடியாமல் புகை மண்டலத்தால் மூச்சு திணறலுக்கு உள்ளாகி காயங்களுக்கு உள்ளாகிய 2 பேர் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகின்றது. மேலும் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடப்பாண்டில் கோபே செயலி ஊடாக 46,635 சாரதிகள் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் ஜனவரி 1 முதல் ஜனவரி 24 வரை மாத்திரம் 11,715 சாரதிகள் இந்த செயலியை பயன்படுத்தியுள்ளனர். இந்த கொடுப்பனவு முறையில் அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவினாலேயே அதிகளவிலான அபராத பணம் அறவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. பொலித்தீன் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து பணம் அறவிடுவதால் நிறுவனங்கள் பெருமளவு லாபத்தை பெறுவதாக சுற்றுச்சூழல் நீதிக்கான மத்திய நிலையத்தின் தலைவர் ஹேமந்த விதானகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருட்கொள்வனவின் போது விநியோகிக்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து அறவிடப்படும் பணத்தால் நிறுவனங்கள் அதிக லாபத்தை ஈட்டுகின்றன. முன்னதாக பொருட்கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்கிய நிறுவனங்கள் தற்போது அதற்காக நுகர்வோரிடமிருந்து பணத்தை அறவிடுகின்றன. இதன் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 50 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை நிறுவனங்கள் லாபமாக ஈட்டுகின்றன. பொலித்தீன் பைகளுக்கு அறவிடப்படும் பணம் அரசாங்க வரியாக சேர்க்கப்பட்டு கழிவு முகாமைத்துவம் மற்றும் சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். எனினும் கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் இந்த வரியை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் நிறுவனங்கள் ஈட்டும் இந்த மேலதிக லாபத்தை அரசாங்கம் முறையாக வரி மூலம் வசூலித்து அதனை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் சமாதான புறாக்கள் பறக்க விடப்பட்டதுடன் தேசிய கொடி தாங்கிய பலூன்களும் பறக்க விடப்பட்டன. நல்லிணக்கத்திற்கான இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் வவுனியா மாநகர சபை மைதானத்தில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. முன்னதாக மூவின மாணவர்கள், இளைஞர் யுவதிகள் ஊர்வலமாக மாநகர சபை மைதானத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் மூவின மாணவர்களும் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சமாதான புறாக்கள் பறக்க விடப்பட்டதுடன் தேசிய கொடி தாங்கிய பலூன்களும் பறக்க விடப்பட்டன. இந்த நிகழ்வில் மாவட்ட அரச அதிபர் PA சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் கமலதாசன், மதகுருமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 2ஆம் திகதி பிறப்பித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்காக 10 ஏர்பஸ் விமானங்களை வாங்கியதில் இடம்பெற்ற பெரிய அளவிலான ஊழல் மோசடி தொடர்பான வழக்கில் ராயபக்ஷ குடும்பத்தின் மூத்தவரான சமல் ராயபக்ஷவின் இளைய மகன் ஷமீந்திர ராயபக்ஷவை 3வது சந்தேக நபராக கைது செய்ய உத்தரவிட்டது. மஹிந்த ராயபக்ஷவின் 2வது ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் ஒப்பந்தங்களில் ஒன்றாக கருதப்படும் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் ஆரம்பித்த குற்றப்புலனாய்வுத்துறை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த மனுவின் மூலம் முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷவின் 2வது மகன் ஷமீந்திர ராஜபக்ஷவை வழக்கின் 3வது சந்தேக நபராக பெயரிடுவதற்கும் தற்போது அமெரிக்காவில் வசிப்பதாக கூறப்படும் அவரை கைது செய்ய பிடியாணை பெறுவதற்குமான அனுமதியையும் CID கோரியது. குறித்த ஊழல் இடம்பெற்ற காலத்தில் ஷமீந்திர ராயபக்ஷவின் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இயக்குனர் குழு உறுப்பினராக இருந்தார். CIDயின் கோரிக்கையின் பேரில் நீதவான் இசுரு நிந்திரகுமார ஷமீந்திர ராயபக்ஷவை கைது செய்ய பிடியாணை பிறப்பித்து தேவையானால் இன்டர்போலின் உதவியுடன் கைது செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டது. மஹிந்த ராயபக்ஷவின் 2வது ஜனாதிபதி காலமான 2010 முதல் 2015 வரை பிரியங்கர ஜயரத்ன சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவரது அமைச்சின் கீழ் இருந்தபோதும் அது முழுமையாக ராயபக்ஷ குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலேயே இயங்கியது என குற்றச்சாட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.